சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் மாணவர்களை குலத்தொழிலுக்கு அனுப்ப மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் பள்ளி மாணவர்களை இடைநிறுத்தம் செய்ய மத்திய பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனால்தான் தமிழ்நாடு அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களை பள்ளி படிப்பின் போதே வீட்டுக்கு அனுப்புகிற இடைநிறுத்தல் சதவிகிதத்தை உயர்த்துவதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வகுத்தவர்களின் நோக்கம், மோடி அரசின் நோக்கம். பள்ளி படிப்பிலேயே அவர்களை வடிகட்டி விடுவது, அவர்களின் குலத்தொழிலுக்கு அனுப்புவது. அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை என்பது குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மறைமுகமாக அதை திணிக்கிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது.